தேவன் வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். யெஷுவா, உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா, 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா, அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா, ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யெஷுவா. யெஷுவா, யெஷுவா, உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா, 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா, இரண்டாம் ஆதாமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூதராஜ சிங்கமாக சிலுவையில் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்த நம் அதிகாரங்கள் அனைத்தையும் முறித்து போட்டீர். இரண்டாம் ஆதாமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூதராஜ சிங்கமாக சிலுவையில் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்த நம் அதிகாரங்கள் அனைத்தையும் முறிந்து போட்டீர். யெஷுவா, யெஷுவா, உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா, 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா, இந்த பூமியிலும் மேலான ஒரே நாமம் யெஷுவாவின் ஒரே நாமம். யெஷுவா பேரை சொன்னா பேய்கள் எல்லாம் நடுங்கிடுதே, தீராத வியாதி எல்லாம் நொடி பொழுதில் மறைஞ்சிடுதே. உயரே வானத்திலும் கீழே இந்த பூமியிலும் மேலான ஒரே நாமம் யெஷுவாவின் ஒரே நாமம். யெஷுவா பேரை சொன்னா பேய்கள் எல்லாம் நடுங்கிடுதே, தீராத வியாதி எல்லாம் நொடி பொழுதில் மறைந்திடுதே. யெஷுவா, யெஷுவா, உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா, 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா, மலைகள் செம்மறி போல் துள்ளி பாய்ந்து துடிக்குதாமே, நாங்களும் பாடுகிறோம் சந்தோஷமாய் ஆடுகிறோம். பூமி மாத்திரமாய் யெஷுவாவை போற்றிடுது, சுற்றும் கோள்கள் எல்லாம் அப்பாவை தான் பாடிடுது. மலைகள் செம்மறி போல் துள்ளி பாய்ந்து துடிக்குதாமே, நாங்களும் பாடுகிறோம் சந்தோஷமாய் ஆடுகிறோம். பூமி மாத்திரமாய் யெஷுவாவை போற்றிடுது, சுற்றும் கோள்கள் எல்லாம் அப்பாவை தான் பாடிடுது. யெஷுவா, யெஷுவா, உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா, 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா, அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா, ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யெஷுவா. யெஷுவா, யெஷுவா, உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா, 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா, யெஷுவா, உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா, யெஷுவா, உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா, சிங்காசனத்தில்
வீற்றாளும் ராஜரே வணங்கி போற்றியே மையாராதிப்பே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே நான் உயிர் செழுந்த கர்த்தரை நீராவோடு என்னை சேர்த்திட்டார் சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே கடைசியாக ஒரு முறை சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு 28வது அதிகாரம் 18 வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்.
நண்பர்களே, இது இயேசு கிறிஸ்து பரமேறி போகிற ஒரு காட்சி இங்கே நமக்கு பார்க்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு கர்த்தர் பரமேறி தேவனுடைய வலது பாசத்திலே உட்காருகிற ஒரு சம்பவம் இது நடந்தது ஒலிவ மலை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒலிவ மலையிலிருந்து எழுந்து போனார். திருப்பி 2ஆம் முறையில் வரும் பொழுது ஒலிவ மலையிலே கால் பதிப்பார் என்று சத்திய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இங்கே 3 வசனங்களை வாசித்தோம். இந்த 3 வசனங்களிலே 4 முறை சகல என்ற பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஆல், ஏஎல்எல், ஆல், சகல என்ற பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதங்களை நான் விலைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், முதலாவது மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லும், வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அருமையான ஒரு நற்செய்தி பாருங்க. காஸ்பல். இயேசு உங்களுடைய நண்பர். இயேசு கடவுள் என்பது ஒரு புறம். அடிக்கடி நான் சொல்றேன், இது உண்மை. அநேருக்கு தெரியல இதான் விவரம். பைபிள் இஸ் ப்ரோக்ரசிவ் ரெவலேஷன். அநேக காரியங்கள், விளங்காத காரியங்கள் பழைய ஏற்பாட்டு காரியத்தில் இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை குறித்த ஒரு வெளிச்சத்தை இந்த புஸ்தகம் வீசிக்கொண்டே போகிறது. அந்த முடிவு, தேவன் உன்மேல் அன்பாகவே இருக்கிறார். நீ தேவனை நேசிக்கிறாயா? இதுதான் முடிவான கேள்வி. நியாய தீர்ப்பில் இதுதான் கேட்கப்படும். பேதுருவிட்ட இதுதான் இயேசுநாதர் கேட்டார். இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ஆகவே இது ஒரு அன்பின் புஸ்தகம். தேவன் அன்பின் தேவன். தேவன் அடிக்கிற தேவன் அல்ல. தேவன் மன்னிக்கிற தேவன், மறக்கிற தேவன். அருமையானவர்களே, நீங்கள் வைத்திருக்கிற எந்த நண்பரை காட்டிலும் மிக சிறந்த நண்பர் இந்த இயேசு என்பதை இந்த ஈஸ்டர் தினத்தன்று நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ்ன்னு ஒரு பாட்டு இருக்குது ஆங்கிலத்தில். அந்த நாட்களில் எனக்கு அதுக்கு அர்த்தம் புரியாது. இப்போ எனக்கு விளங்குது. அகில உலகத்தில் மிகச்சிறந்த நண்பர் இயேசு. இந்த காலை வேளையிலே என்ன தேவையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய தேவைகளுக்கு பதில் அவரிடத்திலே இருக்கிறது. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. நம்புங்கள். அகில உலகத்திலும் சகல அதிகாரம் படைத்தவர் அவர். நம்முடைய நண்பராக இருக்கிறார், நம்முடைய ஆராதனை பொருளாக இருக்கிறார், நம்முடைய உயிராக இருக்கிறார். என்றும் என்றும் அவரோடு கூட தான் நாம் வாழும்படி நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். ரட்சிப்பு என்பது ஒரு பயணம், பயணத்தின் ஆரம்பம். அது நித்தியத்திலே போய் முடிகிறது, முடிவே கிடையாது. நம்முடைய நண்பர், கம்பேனியன் இயேசு என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இது காலமையும் சாயங்காலமும் செவ்வாயும் வெள்ளியும் பக்தியாக ஒரு மாதிரி இப்படி நடக்கிறது இல்லை. இது ஒரு நண்பரோடு அருமையான காலையும் மாலையும் இரவும் பகலும் 7 நாளுகளும் நித்தியமாய் பழகுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ ஜீவி. எல்லாரும் கரங்களை தட்டி கருத்து சோதரிப்போம். இதற்கு பாவ மன்னிப்பு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரம்பமாய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பகுதி அதிகமாக பிரசங்கிக்கப்படவில்லை.
பொதுவாக பாவம் பண்ணுறதும் பாருங்க, பாவத்தை அறிக்கையிடுறதும், இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே நன்றாக பிரசங்கிக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது. ஆனால் தேவன் உன் தகப்பனை காட்டிலும் பெரியப்பனை காட்டிலும் பெரியம்மாவை காட்டிலும் 1000 மடங்கு அன்புள்ளவர் என்ற செய்தி பிரசங்கிக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. யாரும் உன் தாய் கூட உனக்காக ஏதோ ஒரு சில சொட்டு ரத்தத்தை சிந்திருக்கா, ஆனால் கடைசி சொட்டு ரத்தத்தை, வாலிபத்தின் கொழுமையான ரத்தத்தை, பரிசுத்த ரத்தத்தை உனக்காக சிந்தின நபர் ஒரே ஒருவர், அவருடைய பேர் இயேசு. நீ ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்ததுனால கர்த்தரை செய்யலை, அவர் பெர்ஃபெக்டாக இருக்கிறதுனால அருமையான நம்ம எல்லாருக்காகவும் அவர் இதை செய்திருக்கிறார்னு சத்தியவேதம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய ஜீவன், அழிவில்லாத ஜீவன், எவர் லாஸ்டிங் லைஃப் அடையும்படிக்கு தம்முடைய குமாரனை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார் என்று ஆரம்பிக்கிறது. இந்த வசனத்துக்கு அர்த்தம் எனக்கு ஆரம்பத்தில் புரியாது, இப்போ கொஞ்சம் விளங்குது. God so loved the world. தேவன் பாவிகளை, குடியார வேசிகளன, சினிமா கொட்டையிலே படுத்திருக்கிறவன இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஏன்? அவர் அன்பாகவே இருக்கிறார். அவரால் அன்பு கூறாம இருக்க முடியாது. God is nothing but love. தேவன் அன்பை தவிர வேறு எதுவும் கிடையாது. எந்த அப்பனை காட்டிலும், எந்த டீச்சரை காட்டிலும், எந்த போதகனை காட்டிலும் கோடி மடங்கு அன்புள்ளவர் தான் தேவன். இந்த நிலை வரும் பொழுது பயங்கள் மாற ஆரம்பிக்கும். பாவம் செய்ய மாட்டோம். எது நிமித்தம்? அன்பு நிமித்தம் பாவம் செய்ய மாட்டோம். என்னை நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். எனக்காக கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தை அவர் சிந்தியிருக்க, நான் போய் அந்த அற்பமான பாவத்தை போய் செய்ய போகிறது இல்லை என்கிற தீர்மானம் உள்ளே வர ஆரம்பிக்கிற மனிதன் பரிசுத்தவானாய் மாறுகிறான். கவனியுங்கள், இது பல்ல கடிச்சுக்கிட்டு பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு இப்படியே சுவரில் போய் மோதிக்கிட்டு இருக்கிறது இல்லை, அப்படி பரிசுத்தமாக ஜீவிக்கிறது இல்லை. இது அருமையானவர்களே, 2 விதமான அன்பு இருக்கிறது. ஒன்று அக்ரெசிவ் ஆகும், அடுத்து ரெஸ்பான்சிபிள் ஆகும். முதலாவது அவளாக முழு மனதாக தேவன் நம்மேலே அன்பு கூறுகிறார். 2வது நாம் பிரதிகூலமாக நாம் அவன் மேலே என்ன செய்கிறோம்? அன்பு கூறுகிறோம். இதான் கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் அன்பு என்கிற ஒரு வட்டத்தை சுற்றி சுழலுகிறது. அன்பில்லாத ஒரு உலகத்திலே பிறந்திருக்கிறோம். அன்பில்லாத உலகத்திலே 800 கோடி மக்கள் வாழுகிறார்கள். ஆனால் தேவன் நம்மை அன்பு என்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே தான் என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கிறாரு. இந்த வட்டம் அப்படியே சுழந்து நித்தியத்துக்குள்ளே அருமையானவர்களே போய்விடும். இந்த அன்பின் அச்சாணி இயேசு. எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம், இயேசு. இன்னொரு முறை சத்தமாக சொல்லுவோம், இன்னொரு முறை சத்தமாக சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கத்து சோதரிப்போம். பாருங்கள், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும், எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அவர் வானத்திலும் பூமியிலும் பெரியவர் தான். அவருக்கு அதிகாரம் தேவையில்லை. ஆனால் உனக்கு அதிகாரம் தேவையாயிருக்கிறது. காரணம், உங்கள் பாட்டன் ஆதாம் தன்னையே பிசாசுக்கு வெற்றி போட்டு தன்னுடைய சந்ததியை அடிமையிலாக்கி போட்டான். இப்போ பிசாசு மேலே அதிகாரம் வேணும் இவனுக்கு. இயேசுவுக்கு தேவையில்லை, இவனுக்கு அதிகாரம் வேணும்னு சொன்னான். இப்போ பாவம் இல்லாத பரிசுத்தர் ஒருவர் இந்த உலகத்தில் பிறந்து சிலுவையிலே மரித்து இரத்தத்தை சிந்தி பிசாசின் தலையை நசுக்கி அவன்கிட்ட அந்த சாவியை பிடுங்கினால் ஒழிய ஆதாம் இழந்து போன அந்த சாவியை மனிதன் பெற்றுக்கொள்ள வாய்ப்பே கிடையாது. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இது ஒரு மதம் கிடையாது,
இட்ஸ் எ ரியாலிட்டி. இது இட்ஸ் ட்ரூத். இது சத்தியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆதாம் நம்ம எல்லாரையும் கொண்டு போய் அருமையான பிசாசுகிட்ட போய் தார வாத்துட்டான், அடிமையில் ஆக்கிட்டான், சாவி அவன்கிட்ட கொடுத்துட்டான். இப்போ அவன்கிட்ட இருந்தது பிடுங்கணும்னு சொன்னான். அதற்கு கரையும் ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாருடைய ரத்தத்தை சிந்துறது? எரேமியாவுடைய ரத்தத்தை சிந்தலாமா? எசேக்கியேலுடைய ரத்தத்தை சிந்தலாமா? ஏசாயாவுடைய ரத்தத்தை சிந்தலாமா? எல்லாவனும் ஆதாமுக்கு பிறந்திருக்கான். எல்லா ரத்தமும் பாவ ரத்தம். ஆகவே தான் கன்னி பிறப்பு என்பது மிக மிக முக்கியம் என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். மனுஷனுடைய வித்து விழாதபடி அருமையான தேவனுடைய வித்து கன்னி மரியாளுடைய வயிற்றிலே விழுந்தது. தேவன் மாம்ச சாயலானா. எதற்கு தெரியுமா? இந்த அதிகாரத்தை பிசாசிட்டு என்ன செய்யறதுக்கு, பிடுங்கிறதுக்கு. யாரோ ஒருவர் அவனை காட்டிலும் வலிமையானவர் வரணும். அவனை காட்டிலும் வலிமையானவர் ஒரே ஒருவர் தேவன் தான். ஏன்னா நம்பர் 2 அவனை வச்சிருந்தாரு. முதலாவது கர்த்தர் இயேசு, ரெண்டாவது லூசிபர். அப்படித்தான் செட்டப் ஒரிஜினலாக கிரியேஷன். கவனிங்க, அப்படிப்பட்ட ரீதியில் நான் பிசாசை பற்றி ஒரு நாளில் புத்தகத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். அவ்வளவு க்ளோரியஸாக அவனை கிரியேட் பண்ணியிருந்தாரு. இப்போ அவன்கிட்ட அதிகாரத்தை பிடுங்கன்னு சொன்னான். தேவன் மாத்திரமே அதை செய்ய முடியும். தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று யோவான் 4:24 சொல்லுகிறது. ஆவியாக இருக்கிற தேவனுக்கு ரத்தம் இல்லை. ஆகவே ரத்தத்தை சுமந்து மனிதன் ரத்தத்திலே அவன் பிறந்து ரத்தத்திலே பாவம் செய்து நரகத்துக்கு போயிருக்கிறான். இப்போ இவர் ரத்தத்தில் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ரத்தத்தை சிலுவையில் சிந்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு பெரிய கதை, ஒரு பெரிய பேக்ரவுண்டு. உன் பாவம் மன்னிக்கப்படுது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கத்தை சோத்திரிப்போம். தேவன் அன்பின் மிகுதியினாலே எந்த மனிதனும் கொடுக்காத கிரயத்தை கொடுத்து நம்முடைய பாவத்தை மன்னித்து நரகத்துக்கு நம்மை தள்ளி விட்டுருக்கிறார். பரலோகத்தில் ஒரு சீட்டை உனக்கு குறித்து வச்சிருக்கிறாரு. பரலோகத்து போகிறது லேசான காரியம் கிடையாது. இந்த காலை வேளையிலே அதனால பரலோகத்துக்கு போகிறதுக்கு 1 கோடி ரூபாய், 1.5 கோடி ரூபாயை அள்ளி கொடுக்கறதுக்கு எத்தனையோ பணக்காரன் ஆயத்தமாக இருக்கான். மணி இஸ் நத்திங். பணம் என்பது ஒன்றும் கிடையாது. பணம் கொடுத்து இதெல்லாம் வாங்க முடியாது. மனிதன் பணத்துக்கு அப்பாற்பட்டவன். சமாதானம், பாவம், மன்னிப்பு என்பது இது இந்த பணத்துக்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது இரத்த கரையுடையது. தேவனுடைய இரத்த கரையும். தேவன் அதையே உனக்காக சிந்தினார். இதெல்லாம் தேவ ஆவியான நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தல் ஆக்குவாராக. அவ்விதமாக ஆக்கும் பொழுது கிறிஸ்டியன், கிரைஸ்ட் லைக், கிறிஸ்துவை போல இந்த மனிதன் என்ன செய்கிறான்? மாறுகிறான். என்ன விவரம்னு கேட்டால் ஒரு அன்பின் மனிதன். இந்த உலகத்திலே கொடுக்கறதுக்காகவே பிறந்த ஒரு மனிதன் இயேசு. சொன்னார், இடதுகணத்தில் அடித்தா வலதுகணத்தையும் திருப்பி அனுப்பிச்சு. வாசிக்கும் போது பைத்தியமாக தெரிஞ்சுது. இது என்ன உபதேசம் அப்படின்னு. அருமையானுடைய ஆனால் சிலுவையிலே அதைத்தான் அவர் செய்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அங்கேயே கேட்டால் உள்வஸ்திரத்தையும் சேர்த்து கொடுத்துருன்னு சொல்கிறாரு. கொடுத்ததுனால இன்னைக்கு அவருக்கு ஒரு நஷ்டம் இல்லை. இன்றைக்கு ஒரு வானத்திலும் பூவிலும் பெரியவராய் அவர் இருந்து கொண்டு இருக்கிறார் என்றால் வேதம் சொல்வது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் இழந்து மக்கள் உங்கள் மடியிலே நெசிவார்கள், கொட்டுவார்கள். வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம். எல்லாரும் கரங்களை தெரிச்சு சோதரிப்போம். ஆகவே நம்முடைய நண்பர் வானத்திலும் பூமியிலும் பெரியவராய் அவர் இருக்கிறார். ஆகவே வாழ்க்கையில பிரச்சனைகள் வராமல் இருக்காது. சவால்கள் வரும் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அருமையான சவாலை காட்டிலும்
இயேசு பெரியவர். எல்லாரும் மறுபடியும் கரங்களை தெரிவிக்க சோதரிப்போம். இது உள்ள அருமையான ஆவியிலே மனதிலே பதியட்டும். எப்போதும் இயேசுவை பற்றிய ஒரு சிந்தனை, அவர் பெரியவர் என்கிற ஒரு உண்மை சத்தியம் இது மனதில் இருக்கணும். அது படிப்பை காட்டிலும் பெரியவர், அவர் வேலையை காட்டிலும் பெரியவர், அதுமாதிரி பணத்தை காட்டிலும் பெரியவர், எந்த பகைஞனை காட்டிலும் பெரியவர், பிசாசை காட்டிலும் பெரியவர், எந்த செய்வன பில்லி சூனியம் மலையாள மாந்திரியம் எல்லாவற்றை காட்டிலும் இந்த இயேசு பெரியவர். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். ஆகவே ரட்சிப்பு என்பது மகத்தான ஒரு சிலாக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ மதத்தில் சேர்றதில்லை, ஒரு கோயிலில் சேர்றதில்லை, ஞானஸ்நானம் எடுக்கிறதில்லை. வானத்திலும் பூமியிலும் மகத்தான பெரிய ஒரு ஆள் கூட ஒரு பழக்கம், ஒரு அசோசியேஷன் ஏற்படுவது தான் ரட்சிப்பு. இந்த அசோசியேஷன் பாருங்க, இருக்கிற பாரத்தோட கூட கொஞ்சம் பாரமாக அவருக்கு கூட ஒட்டிக்கல. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ரட்சிப்புங்கிற பேரில் உங்கள் கூட என்ன செய்யிருக்கிறாரு, ஒட்டி இருக்கிறார் என்பதை இந்த ஈஸ்டர் அன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். படிப்பு வரலையா, இந்த இயேசுவன் மூலமாக கண்டிப்பாக படிப்பு என்ன செய்யும், வரும் வரும். இதற்கு ஆதாரம்னு சபையிலே எத்தனையோ பேர் இருக்காங்க. 22 அரியர்ஸ் பிஇயில் போட்டுட்டு இந்த கர்த்தட்ட அருமையான கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரே அட்டம்ப்டில் 22 அரியர்ஸையும் அருமையான பாஸ் பண்ணி இன்னைக்கு எம்இ பிடிச்சி எந்த காலேஜில் 22 அரியர்ஸ் வச்சாங்களோ அதே காலேஜில் அருமையான ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்காரு. அதே காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்காரு. ஒன்றல்ல ஏராளமான சாட்சிகளை சொல்ல முடியும். ஆகவே அப்படியே பாவத்தை மன்னிச்சு பரலோகத்துக்கு நம்மளை கழுவி கொண்டு போகிறதுக்காக கர்த்தர் உங்களை கூப்பிட்டுருக்காரு. அப்படி இல்லை, அது ஒரு பகுதி. அதோடு சேர்த்து இந்த உலகத்தில் வெற்றி பெறும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். இயேசு ஒரு வெற்றி நாயகன். எதுவும் அவரை பிடிச்சு வைக்க முடியாது. மரணம் பிடிச்சு வைக்கும்னு சொன்னான். பிடிச்சி வைக்குமா இல்லையா நான் காட்டுறேன்னு சொல்லி கர்த்தர் உண்மையான நரகத்துக்குள்ளே இறங்கிட்டு பாதாளத்துக்குள்ளே இறங்கி ஏறி வந்துட்டாரு. எல்லாரும் கரங்களை தெரிஞ்சு சோதரிப்போம். இந்த உலகத்தில் ஒன்றும் அவரை பிடிச்சி வைக்க முடியல, கல்லறையில் அவரை பிடிச்சி வைக்க முடியல. பாருங்க, பெரிய கல்லை எடுத்து புரட்டிச்சான்னு போட்டிருக்கு. அந்த கல்லை 20 பேர் சேர்ந்து தள்ளினா தான் அது அசிங்கமாக பாருங்க. கற்று சொன்னார் 20 பேர்னு 200 பேர் கூட சேர்ந்து தள்ளி வைங்க. தேவதூதன் சுண்டு வரல வச்சு இதை கீழே என்ன செய்வான், கீழே தள்ளி விட்டுருவான். நீ வேற நான் வேற, நீ பூமிக்குரியவன் நான் வானத்துக்குரியவன், நீ தாழ்விலிருந்து பிறந்தவன் நான் உயர்ந்து பிறந்தவன், நீ மனிதன் நான் தேவன். ஆகவே மனிதர்களை தேவ குமாரர்களாக மாற்றும்படி தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளாய் அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரிலோ அத்தனை பேரிலும் தேவனுடைய குமாரராகும்படி அவர்களுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்தார். எல்லாரும் சொல்லுவோம், அதிகாரம் கொடுத்தார். அதிகாரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இயேசுநாதர் தான் நம்பர் 1 மனிதன்கிற ரீதியில். இன்றைக்கு இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லா அதிகாரமும் அவர் தான் இருந்துச்சு. அவர் தான் தேவன், அவர் தான் படைத்தவர். ஆனால் மனிதனுக்கு அதிகாரம் வேணும்னு சொன்னால் இவர் பிசாசிட்டு இருந்த அருமையான அந்த சாவியை அதிகாரத்தை பிடுங்கி இதை மனிதனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இதற்கு ரொம்ப கிரயம் கொடுக்க வேண்டி இருக்குது. இயேசுநாதர் சொன்னார், என்ன கிரயமாக இருந்தாலும் சரி, மனிதனுக்காக என்ன கிரயம் கொடுக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இதுதான் இயேசுனுடைய சவால் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உனக்கு என்ன வேணும், எங்கே இறங்கணும், எவ்வளவு தாழ் வேணும் பாருங்க. அயலோகத்தையும் படைத்த தேவனுடைய முகத்தில் பியூனு காரி துப்புறான். அது பரவாயில்ல, சாவியை பிடுங்கணும்னா
அது வரைக்கும் பொறுமையாக என்ன செய்யணும்? இருக்கணும். ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுத்தேன். எது தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக, உனக்காக, உனக்காக. இது ஒரு மதம் இல்லை. ஆமாம், கிறிஸ்தவ மதத்தை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன், நீ வந்து ஜாயின் பண்ணிக்க. 10,000 சேர்த்து 10,000 + 1 உன்னை ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அருமையான கிடையாது. இது வந்து உயிரை கொடுத்து அருமையானுள்ளே நம்மை அருமையான வாழ வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த சாவியை பிடுங்குற முயற்சி தான் மரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மை போல மரித்தார். சிலுவையில் மரிக்கும்போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேலே அள்ளி போட்டு கொண்டு நம்முடைய ஸ்தானத்திலே அவர் மரித்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் மனிதனாக பிறக்க வேண்டிய தேவை கிடையாது. பிறந்தார். காரணம், மனிதனாக பிறந்து ரத்தத்தை கொண்டு வந்தால் தான் ரத்தத்திலே பாவம் செய்கிற மனிதனுக்கு சாவியை பிடுங்கி திருப்பி கொடுக்க முடியும். ஆகவே இயேசு மரித்தது உன்னுடைய ஸ்தானத்திலே மரித்தார் என்பதை தெரிந்து கொள். போன வாரம் சொன்னேன், பிதாவே உம்முடைய கைகளிலே இந்த ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். ஆவியை உடனே பிதாவாகி தேவன் வலது பாத்திரம் தூக்கி வச்சிடல. அருமையானே, அது வந்து பாதாளத்துக்கு அனுப்பிட்டாரு. என்னுடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். அருமையால் கவனிங்க. இயேசு 3 நாட்கள் யோனா தீர்க்கதரிசி அந்த பெரிய மீனின் வயிற்றிலே இரவும் பகலும் பாதிக்கப்பட்டது போல பாதாளத்தில் 3 நாட்கள் அந்த அக்கினியிலே அவர் வந்து தகிக்கப்பட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே தான் இன்றைக்கு ஆதாம் வயிற்றிலிருந்து பிறந்த எல்லா மனிதரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே வெந்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே ஒரு மனுஷன் சொல்கிறான், லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்கிறான். நாட் கிராண்டட். அது ஜெபத்துக்கு பதில் இல்லை. ஜெபம் பண்ணுறது பூமியில் பண்ணணும், பதில் வாங்கிறது பூமியில் வாங்கணும். மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணலாம், ஆனால் ஜெபத்துக்கு பதில் என்ன செய்யாது? வராது. கவனம். ஆகவேதான் லைஃப் இஸ் வெரி சீரியஸ். அருமையான அம்மா வயிற்றில் வெளியே வந்துட்டா சீரியஸ் பிஸ்னஸ். நரகத்துக்கு போக போறியா, பரலோகத்துக்கு போக போறியா? இயேசு வேண்டுமா, பிசாசு வேண்டுமா? இயேசுவின் அன்பிற்கு என்ன செய்ய போகிறான்? இது ஒரு கேள்வி, ஒரே கேள்வி அருமையானே மனிதனத்திலே கேட்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மேன் இஸ் நாட் இண்டிபெண்டன்ட். மனிதன் சுயாதீனமாக எதுவும் செயல்பட முடியாது. இவன் ஒரு சிருஷ்டி, படைக்கப்பட்ட ஒரு பொருள். ஆகவே எப்போது மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். பண்டிகை இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள், அநேகர் புதிதாக வந்திருக்கலாம், புதிதாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் படைக்கப்பட்ட சிருஷ்டிகள். ஒரு நாளிலே கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கணக்கு என்னன்னு கேட்டா, இந்த இயேசுவின் அன்பிற்கு நீ என்ன செய்தாய்? இதுதான் கேள்வி. ஒரே கேள்வி. 1000 தவறுகள் செய்திருக்கலாம், எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். ஆனால் இயேசுவின் அன்பை தள்ளின மனுஷனுக்கு மன்னிப்பே கிடையாது. உலகத்தில் ஒரே ஒரு பாவம் தான் இருக்குது. பாவங்கள் எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு இருக்கிறது, ஒரு பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. அது இயேசுவின் அன்பு. அருமையான என்று பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்து மாட்டுக்கொட்டையில் பிறந்து இவனுக்காக இத்தனை தியாகங்களை செய்து எல்லாம் செய்து முடிந்ததுன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த அன்பை பற்றி அக்கறை இல்லாமல் இருந்தவர்களுக்கு அடி இருக்கிறது. அடி. அருமையானுடைய தேவ அன்பாகவே இருக்கிறார். ஆனால் அன்பை தள்ளி விடும்போது அந்த கோட்டுக்கு வெளியே அடி இருக்கிறது. அது தாழ முடியாத அடி. அவன் சொல்றான், அக்னி ஜுவாலையிலே பாதிக்கப்படுகிறேனே, விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் ஆவியை குளிர பண்ண வேணும். விரலை தண்ணிக்குள்ள முக்கியில்ல, விரலின் நுனிய. எவ்வளவு நாவு குளிர்ந்துடும், எவ்வளவு நேரத்துக்கு அது குளிர் வரும். எட்டர்னல் ஃபயர்.
எத்தனை ஃபயர் இன்ஜினை கொண்டு போனாலும் அதை நிச்சய முடியாது, அணைக்க முடியாது. ஆகவே இந்த காலை வேளையிலே ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறவர்கள், புதிதாக வந்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவே என்ற உள்ளத்துக்குள் வாரும். என் ஆண்டவர் தாழ்த்துங்கள் உங்களை. ஏனென்றால் மனிதன் நித்தியமானவன், அழிவே கிடையாது. சரீரத்தை கொண்டு கல்லறையில் வைப்பாங்க, ஆனால் அந்த ஆவி நித்தியமான தேவனிடத்தில் என்ன செய்கிறது? போகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அழிவில்லாத நரகத்துக்கு என்ன செய்வார்கள்? போவார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அழிவில்லாத இந்த நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக அங்கே தான் சாத்தான் இருக்கான். அது அவனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஆதாமுடைய சாவியை வாங்கிட்டு அருமையானுடைய பிசாசு பாதாளத்தை ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சுருந்தான் பாருங்க. கத்த சொன்னார், உன் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே வந்து உன் மண்டையை மிதித்து, ஆதியாம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் எதை நசுக்குவார்? தலையை நசுக்குவார், தலையை நசுக்குவார். பிசாசு இந்த உயிர்த்தெழுத நாளிலே பிசாசு ஒரு தலை நசுக்கப்பட்ட பாம்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையேன்னு பாடினாங்க. நல்ல அருமையாக எழுதியிருக்கான் பாட்டுக்காரன். இயேசு நாமமே ஜெயஞ்செயமே. சாத்தானின் சக்தி நத்திங், அப்சல்யூட்லி நத்திங். எல்லாரும் மறுபடியும் கரங்கள் தெரிவிக்க சோதரிப்போம். எபிரேயர் 12:14 மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன் போட்டிருக்கு. நான் இத்தனை வருஷம் ஊழியத்தில் இருந்திருக்கிறேன். அதை மேலோட்டமாக படிச்சுட்டு பிசாசு மரணத்துக்கு அதிபதி, பிசாசு மரணத்துக்கு அதிபதினு சொல்லிக்கிட்டே இருப்பேன் பாருங்க. கர்த்தருடைய ஆவியார் ஒரு நாள் சொன்னார், முட்டாள், நல்லா கண்ணை திறந்து பாரியா. வெளிப்படுத்தல் 1:18 போட்டிருக்கு, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல் என்னிடத்திலே இருக்கிறது. இயேசுனார் சொன்னார். எதுக்குள்ள திறவுகோல்? மரணத்துக்கும் பாதாளத்துக்குள்ள திறவுகோல் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் யார் கையில் இருக்குது? இயேசுநாதர் கையில் இருக்குது. ஆகவே சாத்தான் உன்கிட்ட வந்து செத்து போறேன்னு சொன்னா, போடா, சாவி எதுனார் கையில் இருக்கு. எப்போ சாவேன்னு டிசைன் பண்ணுறது நானும் இயேசுநாதரும். நீ போடா. அருமையானுடைய கவனியங்கள். ஆகவே சாவியை வந்து பிடுங்கிறதுக்கு தான் நரகத்துக்கு போனாலும் போட்டிருக்கு. 3 நாள் போய் வாதிக்கப்படுறதுக்கு மாத்திரம் இல்லை, அது மனிதனுடைய வாதனை தன்மையில ஏற்றுக்கொண்டு மனிதனை தப்பித்து விடுவதற்காக 3 நாள் நரகத்தில் இருந்தார். அதே சமயத்தில் 3ஆவது நாள் அருமையானே எல்லா பாடுகளையும் அனுபவித்து திருந்த பின்பு பிதாவாய் தேவன் சொன்னார், எனஃப், போதும் போதும், மனு குலத்துக்காக இயேசு அனுபவித்த பாடு போதும், ஐ அக்ரி, நான் ஒத்துக்கொள்கிறேன், போதும் சொன்ன மாத்திரத்திலே கர்த்தர் அருமையான எல்லாவற்றையும் மேலே போட்டிருக்க போர்வையை தூக்கி தூர வீசுகிற மாதிரி எல்லாத்தையும் இந்த பிசாசுகளெல்லாம் அருமையான விசிறி அடிச்சுட்டு மேலே நினைச்சார், எழும்பி வந்தார்னு எழுதப்பட்டிருக்குதா. வரும்போது தான் பிசாசுக்கு மண்டையில் ஒரு மிதி. அவர் கொடுத்த மிதி இதுவரைக்கும் வருஷம் 2000 ஆச்சு, இன்னும் மறக்க முடியாது. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரி போவோம். அதனால்தான் தூரத்தில் நின்றவர் அங்கேருந்து கத்தலை, சமீபத்தில் வந்தார் போட்டிருக்கு. பக்கத்தில் வராரு, ரொம்ப நெருக்கமாக வராரு, வந்து இந்த விவரத்தை சொல்கிறாரு. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழான பாதாளத்திலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பயப்படாத, சாவியை எடுத்து காமி, ஓடிடுவான். ஆனால் சாவியை வச்சுக்கிட்டு
நீ ஆளு மாமி ஆளு மச்சான் ஆளு நாத்தாள் சொல்லி எல்லாம் சேர்ந்து அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். அழுகிற கூட்டமாக போயிடும். சாவியை காமிச்சேன்னு என்ன செய்வான்? ஓடிடுவான். ஏன்னா அவனுக்கு மண்டையில் பட்ட அடி இதுவரைக்கும் மறக்கலை. தழும்பு அங்கேயே இருக்கிறது. இயேசுவுக்கு தழும்பு இருக்க மாதிரி அவனுக்கும் தழும்பு. அவனுக்கும் தழும்பு இருக்குது. அவன் தழும்பி அவனை ஞாபகப்படுத்தணும். பாருங்க, சத்தானே அவன் மண்டை காமி இந்த பக்கம் திரும்பு பார்ப்போம், ஓடிடுவான். ஏன்னா அவனுக்கும் கொஞ்சம் மானம் இருக்குது. அதுதான் கத்துச்சுறாரு, என் நாமத்தை உச்சரிச்சேன்னா உடனே அவனுக்கு அவன் தழும்பு ஞாபகம் வருது. ஒரே ஓட்டமாக ஓடிடுவான். இன்னொரு தடவை அடி வாங்கறதுக்கு அவனுக்கு இஷ்டம் கிடையாது. அருமையான நண்பர்களே, கவனிங்கள், இந்த சாவியை நீங்கள் உபயோகிக்கிறீர்களா அல்லது அழுகிறீர்களா? எத்தனை பேர் நம்ம மேலே பரிதாபப்படுவாங்கன்னு சொல்லி பார்க்கீங்களா? அல்லது சாவியை உபயோகித்து பிசாசை துரத்துகிறீர்களா? என் நாமத்தினால பிசாசுகள் என்ன செய்யுங்கள்? உங்களுக்கு தான் சொல்லி இருக்குது, எனக்கு தான் சொல்லி இருக்குது. கர்த்தர் வார்த்தை கட்டுப்பட்டவர். நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள்னு சொன்னா, நாமத்தை தவிர வேற எதையும் வச்சு அவனை நினைச்ச முடியாது, துரத்த முடியாது என்பதை தீர்க்கமாய் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க தலையில் நில்லுங்க, அழுங்க, உபவாசம் இருங்க, கண்ணீர் விடுங்க, மண்டாடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ராத்திரி 1 மணிக்கு கூப்பாடு போடுங்க. இதெல்லாம் பரலோகத்தை தொடாது, வார்த்தை மாத்திரம்தான். அருமையான நண்பர்களே, ஆகவே எப்போதும் பாக்கெட்டுக்குள்ள காசு இருக்குதான்னு சொல்லி தடை பார்த்துட்டு வெளியே கிளம்புறோம். அந்த மாதிரி இயேசுவன் நாமும் இருக்கான்னு சொல்லி ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு காலை என்ன செய்யணும்? வெளியே வைக்கணும். ஏன்னா மேடு பள்ளங்கள் கண்டிப்பாக என்ன செய்யுது? இருக்குது. எந்த நேரத்தில் எது நடக்கும் தெரியாது. எது நடந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். சில சாவி வச்சிருக்காங்க, ஆனால் வீட்டில் வச்சுட்டு இருந்தாங்க, இங்கே விழுந்து கிடக்காங்க. பாருங்க, அருமையான பிள்ளையாகவே என்ன நாமத்தில் வல்லமை இருக்கனால தான் அவர் மார்க்கில் இப்படி சொல்றாரு. பாருங்க, மத்தேயுல எப்படி சொன்னாரு, மார்க்கில் இப்படி சொல்லுகிறார். வாசிக்கலாம். 17:18, மார்க் 16:17-18. விசுவாசிக்கிறார் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள், என் நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுப்பார்கள், என் நாமத்தினாலே சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, என் நாமத்தினாலே வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள். பாருங்க, புறப்பட்டு போறாரு பரலோகத்துக்கு. இனி ஒரு நேரம் பூமியில் மீட் பண்ண போறதில்லை. கடைசி வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள் சொல்றாரு, என் நாமத்தினாலே வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள். என் நாமத்தினாலே வியாதிஸ்தர் மேல் கைகளை வைத்து 36 மணி நேரம் உபவாசம் இருந்து கூப்பாடு போடுவீங்கன்னு போடல, என் நாமத்தினால் வியாதிஸ்தர் தலையில் கை வச்சு இருக்கிற முடியெல்லாம் பிடுங்கி எடுத்துருவீங்கன்னு போடல. இன்னைக்கு பெந்தகோஸ்தில் நடக்கிற கோமாளித்தனத்தெல்லாம் பார்த்தா கர்த்தர் பாப்பாரு, எப்பா நீ செய்கிற பார்த்தா முடியை எடுத்துட்டா பேய் ஓடிடும் நீ நினைக்க. முடியை எடுத்தா திரும்பி வரும், கூட 4 பேயை கூட்டிட்டு வரும். மொட்டை மண்டையா இருக்கு, வசதியா இருக்குன்னு. முடி நீ எடுக்கிறது போல பார்பரை கூப்பிட்டா அவனே ஷேவ் பண்ணி விட்டுருவானே. நீங்க பெந்தகோஸ்துக்காரங்களா சேர்ந்து எதுக்கு முடிய பின்னுறீங்க? என் நாமத்தினாலே கைகளை வைப்பார்கள், டச் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். வியாதியை என்ன செய்யறோம்? ஏன்னா அதிகாரம் அருமையானே நாமத்தில் இருக்கிறது. தொட்டா போதும், தொட்டா போதும், தொட்டுக்கிட்டே போனா போதும். பிள்ளைக்கு சொல்ல முடியா? தொடு.
இயேசுவின் நாமத்தை ஒரு நேரத்துக்கு 10 நேரம் என்ன செய்ய விசுவாசமாக சொல்லு. இதுக்கு முன்னால் உள்ளது பலிக்கலை, ஏன்னா நீ விசுவாசமாக என்ன செய்யலை, சொல்லலை. அதுதான் விவரம். வானத்திலும் பூமியிலும் பெரிய நாமம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். சூரியன் இருக்கானே, இவன் 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறான் பூமியிலிருந்து. 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதான் சூரியன். இதை காட்டிலும் பெரிய பெரிய கோளங்கள் எல்லாம் கோடி கோடியாக சுற்றுகிறது என்று மெஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி கருத்து சோதரிப்போம். இப்ப நமக்கு தேவை கண்கள் திறக்கப்படணும். 2 கண் இருக்கு, இங்க ஒரு கண் இருக்கு, உள்ள ஒரு கண் இருக்குது. உள்ள இருக்க கண் அருமையானே திறந்தா தேவனை பார்க்கலாம். லட்சம் பேர் பார்க்காத காணக்கூடாத காரியங்களை நீ என்ன செய்யலாம், பார்க்கலாம், வியக்கலாம். கண்களிலிருந்து கண்ணீர் வழியும். அருமையானே, ஆவி உலகத்தினுடைய காரியங்களை பார்க்கக்கூடிய கண்கள் ஆவியிலே இருக்கிறது. அந்த ஆவியை தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், பாவத்தை மன்னித்திருக்கிறார், தேவகுமார் நாம் மாற்றி இருக்கிறார். அடிக்கடி நானும் நீங்களும் ஜெபிக்கணும், கர்த்தாவே கண்களை கொஞ்சம் பிராசமாக்கும். இந்த கண்ணுக்கு என்னமோ பண்ணுறோம், நல்லது சரி, தேவை பண்ண வேண்டியது தான். ஆனால் உள்ளே இருக்க கண்ணுக்கு ஏதாவது பண்ணுறோமா பாருங்க. இந்த கண்ணுக்கு பவர் மாத்திரம், அதுக்கு ஒரு கேட்ராக்ட்ன்றாங்க, என்னமோ என்னெல்லாமோ பண்ணுறாங்க அருமையான உள்ளே. ஆனால் உள்ளே இருக்க கண்ணுக்கு ஏதாவது பண்ணுறோமா? போகும்போதும் வரும்போதும் கர்த்தாவே காணக்கூடாத தேவனை காண எனக்கு உதவி செய்யும். அப்போஸ்தலனாகிய பேதுரு மீன் பிடிக்கிறவன் இப்போ தான் கத்தட்ட வந்திருக்கான். வருஷம் 1-2 தான் ஆச்சு. ஆள் அந்த படைய செம்பட பேக்ரவுண்ட் வந்தவன் தான். கர்த்தர் உயிர்த்தெழுந்துட்டாரு பாருங்க. 3 வருஷம் ஆச்சு. தேவாலயத்துக்கு போகிறாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. பிச்சைக்காரன் ஒருத்தன், ஐயா பிச்சை போடுங்கன்னு சொல்கிறான். அவன் எதிர்பார்த்ததெல்லாம் 10 பைசா 20 பைசா தான், வேற ஒன்றும் அதுக்கு மேலே எதிர்பார்க்கலை. பேதுருவுக்கு உள்ளே இருந்து பாருங்க இந்த ஆவி எழும்புது. அவன் சொல்கிறான், நீ கேட்கறது என்கிட்ட இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன். நசரனாய் இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து என்ன செய், நட. வலது கையை பிடிச்சு தூக்கி விட்டான். இதுவரைக்கும் ஒரு நாளும் தரையை தொடாத நொண்டி பிறவி சப்பானி எழுந்து குதித்து நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்குது. அருமையான, அவனுக்கு ஒன்று தெரியுது, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன். ஆணும் பொண்ணும் உங்களிடத்தில் ஒன்று இருக்கிறது, அது இயேசுவின் நாமம். அந்த நாமம் வானத்திலும் பூமியிலும் பெரியது. அந்த நாமம் வானத்தையும் பூமியும் படைத்தது. அந்த நாமத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் கிடையாது. அந்த நாமத்துக்கு பயப்படாத எந்த பிசாசும் கிடையாது. அந்த நாமத்துக்கு பயப்படாத எந்த வியாதியும் கிடையாது. ஆகவே அருமையான இந்த நாமத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட சொத்தா கொடுத்துருக்கிறார் என்பதை தெரிந்து, கர்த்தனுக்கு என்ன தந்திருச்சியாரின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பேதுரு கண்டுபிடிச்சி வச்சுருந்தான், எனக்கு உள்ளதை நான் உனக்கு நினைச்சிறேன் தாரேன். இன்னைக்கு சில பிரசங்கமாக இருப்ப எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. பேதுரு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னான், அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, எங்கிட்டையும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எதை பிடிச்சிருக்கான் பாருங்க பைபிள்ல இருந்து. அருமையானவர்களே, எப்போதுமே இந்த மைண்ட் பாசிட்டிவாக என்ன செய்யணும், திங்க் பண்ணணும். கோயிலுக்கு போகும்போது பைபியா சில்லறை அள்ளிட்டா போவாங்க, யோசித்து பாருங்க. கோயிலுக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க, பைபையா சில்லறை அள்ளிட்டு போவாங்களா, இல்லாட்டி 4 செக்கு புக்கு தூக்கிட்டு போவாங்களா? ஆனால் அருமையான செக்கு புக்கு இருக்குதோ இல்லையோ, இயேசுவின் நாமம் நம்மிடத்தில் இருக்கிறது.
வேற ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, சோமாயிட்டான அவனை கூப்பிட்டு பிஷப்பு, அசிஸ்டன்ட் பிஷப்பு எல்லாரும் விசாரிச்சானுங்க, என்ன விவரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வாசலில் உட்காந்து பிச்சை கேட்குறவன் அவன் சொன்னான், அந்த இயேசுங்கிற பேரை சொல்லி எனக்கு நடக்க வச்சுட்டானுங்கன்னு சொல்லி சொன்னான். உடனே இவனை கூப்பிட்டு, இந்த இயேசு நாமத்தை பற்றி மாத்திரம் இந்த ஊரில் நிச்சயாத பேசாத, அடிப்போம். ஆமாம், பிசாசு அருமையான இயேசு நாமத்துக்கு நிச்சயிறான், பயப்படுகிறான். உனக்கு பயப்படுறதில்ல, என்னை பற்றி கேட்டு பாருங்க. அந்த எங்கள் மச்சான், அந்த ஊர் பிரசிடென்ட்டு, குப்பையில் தூக்கி போடு. இயேசு நாமம் எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம். இன்னொரு தடவை சொல்லுவோம், இன்னொரு தடவை சத்தமாக சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். அன்னைக்கு இந்த நொண்டியை ஊர் பிரசிடண்டா தூக்கி விட்டாரு. யோசித்து பாருங்க. அல்லது ஆர்ச்சி பிஷப் தூக்கி விடல. அருமையானவர்களே, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு தூக்குகிற கர்த்தர். குப்பையிலிருந்து மனித தம்பி அழகா பாடினான், குப்பையிலிருந்து மனிதனை தூக்குகிற கர்த்தர், ராஜாக்களோடு உட்கார வைக்கிற கர்த்தர். கர்த்தருடைய கண்கள் குப்பையை பார்க்கிறது. யாரை தூக்கலாம், யாரை உயர்த்தலாம். கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கிறவர், ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவர், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை அவர் வெட்டி விடுகிறவர், விடுதலை ஆக்குகிறவர். இந்த காலை வேளையிலே எந்த பிரச்சனை வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் கர்த்தருடைய கண்கள் உன்னை காண்கிறது. கர்த்தருடைய நாமம் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறது. இயேசு மரித்து அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இயேசு நாமத்திலே அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த நாமத்தை உன் வாயில வைக்கும் பொழுது இயேசு எந்த வல்லமையோடு செயல்பட்டாரோ அதே வல்லமை உண்ட வாழ்க்கையிலே செயல்படும். உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பூஜ்ஜியம், அதுக்கப்புறம் அது -0 முட்டை முட்டையாக போட்டுக்கிட்டே போக வேண்டியதான். ஆமாம், விசுவாசிகள் பரிதாபத்தை தேடாதிருங்கள். ஜெபத்தில் வரும்போது உன் பரிதாபத்தையே தேடாத. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு வயசு போக இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து படித்து கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல கண்ணை திறந்து வசனத்தை பாரு. ஜெபங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்றிலாயிலும் உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய வேதனை, உன்னுடைய கண்ணீர் எழுதப்படவில்லை. எல்லாம் இயேசுவின் காயங்கள், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயத்தை பெறும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டலை என்ன செய்யுங்கள், கிட்டி சேருங்கள். ஒரே காரணம் இயேசு. பரலோகம் ஒரு ஆளுக்கு தான் மரியாதை கொடுக்கிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவரை போல தியாகி யாருமே கிடையாது. அவருடைய நாமத்தில் தான் ஜெபங்களுக்கு பதில் வருகிறது. ஆகவே உடைய பிரச்சனை ஆக்கப்பூர்வமான பிரச்சனையாக இருக்கலாம், ஜெனுவின் நியாயமான பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாயிருந்தாலும் அதை கொண்டு வந்து கர்த்தரை உள்ளத்தை இழக்க பண்ணலான்னு சொல்லி நினையாதே. வேஸ்ட் ஆஃப் டைம் என்று கர்த்தருடைய ஆவியான சொல்கிறாரு. இயேசுவை பற்றி நினை. தலையில் உள்ள காயங்கள், அவருடைய கையில் உள்ள காயங்கள், விழாவில் உள்ள காயங்கள், முதுகுள்ள காயங்கள், அதை பற்றி படுத்துட்டு உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணணும். அருமையானே, அதையே மனதில் வச்சுட்டு ராத்திரி படுக்க போகணும். அதே எண்ணத்தோடு காலம் எழும்பணும். ஜபரைக்கு போகும்போது அதே எண்ணத்தோடு பிதாவாய் தேவன்ட்டு என்ன செய்யணும், ஞாபகப்படுத்தணும். நான் வர்றது ஒரே ஒரு கிரவுண்டில் வரேன், உங்களுடைய குமாரனா இயேசுவின் காயங்களில் வர்றேன். எல்லாரும் கரங்களை தட்டி கசோதரிப்போம். வேற யாருக்கும் அங்கே மரியாதை கிடையாது. திட்டமாய் தீர்க்கமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் சீனியர் பாஸ்டரு, பெரிய பாஸ்டரு, பேச்சே கிடையாது.
ஜெபத்துக்கு பதில் வரணுமா? கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமா? ஒரே பேர் இயேசு. அவர் பட்ட பாடுகள், அவருடைய ரத்தம் கிருபையின் ரத்தம், பாவமற்ற ரத்தம் வந்து சிந்தப்பட வேண்டிய தேவையே கிடையாது. உனக்காக 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 உன் ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்பதற்காக அதை சிந்தி அதை எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் கொண்டு போய் கிருபாசனத்தில் தெளித்திருக்கிறார். அந்த ரத்தம் அது கிருபை பேசிக்கொண்டே இருக்கிறது. மெர்சி 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 மெர்சி. 24 hours, 24 மணி நேரமும் இரக்கம் காண்பியும், என் நிமித்தம் இரக்கம் காண்பியும். தண்டிக்கப்பட வேண்டுமா? நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஆதாரம் ரத்தம். இது நிமித்தம் பதில் கொடும். நீ அதை நம்பி அதை பெருமையாக நினச்சிக்கிட்டு அதை அவருக்கு ஞாபகப்படுத்தணும். சும்மா அங்கே முக்கா தொட்டு அங்கே 47 ரூபா பிரச்சனை, இங்கே 21 ரூபா பிரச்சனைன்னு சொல்லி தூர போடுற பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து அருமையானே சொல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்கான் நம்ம கிறிஸ்தவ உலகத்தில். இடமே இல்லை அருமையானே. தீஸ் ஆர் ஆல் நத்திங். ஒன்றும் கிடையாது. இயேசுவின் ரத்தத்தோட பார்க்கும்போது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. தீராத பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகும். எல்லாரும் கரங்களை தட்டி கத்து சோதரிப்போம். பேசிக்கொண்டே இருக்கலாம். 2வது பாயிண்ட்டுக்கு போவோம். 2வது பாயிண்ட், இதில் ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இங்கே பாருங்கள், மார்க் சுவிசேஷத்தில் 16 அதிகாரத்தில் பிசாசுகளை என் நாமத்தினாலே துரத்துங்கள், சர்ப்பங்களை என் நாமத்தினாலே எடுங்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை என் நாமத்தினாலே சேதப்படுத்தாது, என் நாமத்தினாலே வியாதிஸ்தர் மேல் கைகளை வையுங்கள், சுஸ்தமாவார்கள். 4 சாவுக்கு ஏதுவான காரியங்களை பற்றி பேசுகிறாரு. சர்ப்பம், விஷம், சாவுக்கு ஏதுவான விஷயம். அங்கதான் கொண்டு வந்து நுழைக்கிறாரு. என் நாமத்தினாலே வியாதிஸ்தர் மேல் கைகளை என்ன செய்வீர்கள்? வைப்பீர்கள். தெரியாவிட்டால் இந்த ஈஸ்டர் அன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். வியாதி சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்குள்ள விஷம் இருக்குது. கொல்லுறது அது என்ன செய்யிருக்கு? வந்திருக்குது. கர்த்தர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசையில் சாவுக்கு ஏதுவான காரியங்கள் 4 அந்த லிஸ்ட்டை சொல்லும்போது, என் நாமத்தினாலே வியாதிஸ்தர் மேல் கைகளை வையுங்கள், அவர்கள் சுஸ்தமாயி நல்ல ஆரோக்கியமாக நினைச்சுவாங்க இருப்பாங்க. வியாதிக்குள்ள விஷம் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்க. வியாதியை கர்த்தர் சர்ப்பம் மாதிரி தான் என்ன செய்கிறாரு? பார்க்கிறாரு. பாம்பு மாதிரி தான் பார்க்குறாரு. கொத்திவிடும், கொண்டு போடும், ஒரு லாபமும் கிடையாது. இதுக்குள்ள ஒரு மறைவான ஆசீர்வாதம் இருக்குன்னு படித்து கொடுத்துருக்கான் பிரசிங்கமாரு. ஒரு மறைவான ஆசீர்வாதம் கிடையாது. கல்றத்தோட்டம் தான் இருக்குது. வேற மறைவான ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. அதனால சர்ப்பத்தை எப்படி செருப்பு வச்சு அடிக்கமோ அதே மாதிரி என்ன செய்ய, வியாதி வந்த உடனே மிதி, எல்லாம் சொல்லும் மிதி. அதுதான் ஏசுனார் சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். எல்லாரும் சொல்லுவோம், மிதிக்கவும். சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு என் நாமத்தினாலே அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. எல்லாரும் சொல்லுவோம், ஒன்று என்னை சேதப்படுத்த முடியாது. இன்னொரு முறை சொல்லுவோம், ஒன்று என்னை சேதப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. எல்லாரும் கரங்கள் தட்டி சோதரிப்போம். உன் குடும்பத்துக்கு சேதம் வந்துடும் சொல்லி பயப்படுற, ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது. உடைய தொழிலுக்கு சேதம் வந்துவிடும் பயப்படுகிறாய், ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது. உடைய சரீரத்துக்கு சேதம் வந்துவிடும் நினைக்கிறாய், ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது. எல்லாரும் மறுபடியும் சொல்லுவோம், ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது. வானத்திலும் பூமியிலும் பெரியவர் உன் கூட இருக்கார். எப்போதும் எனக்கு சத்தம் பிரசங்கம் பண்ணுறேன். வீட்டை விட்டு முதல் அடியை வெளியே எடுக்கும் போது
வானத்திலும் பூமியிலும் பெரியவரை கூட்டிகிட்டு தான் நினைச்சேன் போகிறேன். எவனும் என்னை பீட் பண்ண முடியாது. நான் கீழாமல் மேலாவேன், வாழாமல் தலையாவேன். கர்த்தர் எல்லா ஜாதிகளிலும் மேன்மையாக நெசிவார் வைப்பார். நான் போவையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருவையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் நிமித்தம் கிடையாது, எனக்குள்ளே இருக்கிறவர் வானத்திலும் பூமியிலும் பெரியவர். ஆகவே நீங்க பெரிய ஆளு. ஏன்னா அவங்க கூட பெரிய ஆள் என்ன செய்யறாரு, வருகிறார். இந்த காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. நீங்க மறந்துருக்கலாம், அடிக்கடி ஞாபகப்படுத்திட வேண்டியது அவசியமா இருக்குது. ஓரல் ராபர்ட்ஸ் பாருங்க, அவங்க தேசத்தில் துப்பாக்கி நடவடிக்கைகள் நிறையா. ரொம்ப விவரமாக நான் போக விரும்பல. ஒருத்தன் ஃப்ரண்ட் ரோவில் வந்து உட்காந்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணும்போது துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும்னு வந்திருக்கிறான் பாருங்க. அவர் வந்து உட்கார்ந்த உடனே வலது பக்கமும் இடது பக்கமும் 12 அடி உயரமான பெரிய சோல்ஜர்ஸ் மிஷின் கன்னை வச்சுட்டு பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்களாம். கண்ணுக்கு தெரியுது. போய் அவர் பிரசங்கம் பண்ணுற எழும்புறாராம், அவனும் கூட சேர்ந்து எழும்புறாங்களாம் பாருங்க. ஆக கூட்டத்துக்கு நடுவில் பயந்து மேலெல்லாம் வேத்து, அப்படியே குளிர் நாட்கள், மேலெல்லாம் வேத்து வடிதான். கன் எடுத்துட்டு ஓடுறானா. வெளியே நின்று அந்த போலீஸ்காரங்க அவனை பிடிச்சி செக் பண்ணா, கன் வச்சிருக்காங்க. என்ன விவரம் கேட்டால் சுடுறதுக்காக வந்தேன், இப்போ என்ன சுட்டுப்பிடுவாங்களோன்னு சொல்லி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. பைபிள் அப்படித்தான் போட்டிருக்கு. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் நினைச்சுவார்கள், ஓடி போவார்கள். அவ்வளோ பெரியவர் அருமையானவர்களே, நம்மோடு கூட நட்பு வைத்திருக்கிறார் பாருங்க. ஒலிவ மலையில் 8வது தூரத்தில் நின்றுக்கிட்டு வானத்திலும் பூமியிலும் சகலதியாரும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலை, சமீபத்தில் வந்துன்னு போட்டிருக்கு. இங்கே வா, நண்பர்கள் தான் க்ளோஸாக வருவாங்க. யோவான் 15:15 போட்டிருக்கு, நான் உங்களை ஊழியக்காரன்னு சொல்லுகிறது இல்லை, உங்களை சிநேகிதர் என்றேன். சிந்தித்து பார்த்துருக்கீங்களா? ஜீசஸ் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இயேசு உங்களை தலை சிறந்த நண்பர். 2 வசனத்துக்கு முன்னால் போட்டிருக்கு, தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு வேறு எதுவும் கிடையாது. அதை கல்வாரியிலே நிரூபித்தார். அந்த நட்பு இன்றைக்கும் என்றைக்குமே மாறாத எவர் லாஸ்டிங் லவ், நித்தியமான அன்பு. அந்த அன்போடு இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுடைய சிநேகிதராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய சிநேகிதரா? சிந்தித்து பார்க்கும்படி விரும்புகிறேன். பல சமயங்களில் இதெல்லாம் நான் நினைக்கிறது இல்லை. ஐ ஹாவ் அ ஃப்ரெண்டு, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. இஸ் நேம் இஸ் ஜீசஸ். யார் விட்டு விலகுனாலும் விலகாட்டாலும், நல்ல நாட்களும் பொல்லாத நாட்களிலும் கூடவே அவர் என்ன இருக்கிறார். உயிரை கொடுக்க கூட இருந்து ஆயத்தமாக இருக்கிறார். இவைகள் உள்ளே வளர வேண்டிய எண்ணங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மனதில் பிசாசானவன் நடப்பில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை மண்டையில் போட்டு குழப்புறான். பரிசுத்த ஆவியான எனக்கு உங்களுக்கும் ஈஸ்டர் அன்னைக்கு உதவி செய்வாராக. இதை தூக்கி எறிந்து விட்டு உள்ளே இருக்கிறவர் அருமையானவர்களே எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது
உங்களுடைய உள்ள நன்றினால் நிரம்பும். கர்த்தாவே, இதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? நானா கேட்கல, காசு கொடுத்து வாங்க முடியாது. நீராகவே இதை என்ன செய்திருக்கிறீர், தந்திருக்கிறீர். பேதுரு என்னை சொன்னான், இது உள்ளதே உனக்கு தருகிறேன். பேதுரு செம்படமே ஏசுநாதருக்கு எத்தனை காசு கொடுத்தான் யோசித்து பாருங்க. காணிக்கல்ல, மணி இஸ் நத்திங். பணத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பற்றி இந்த காலை வேளையிலே பேசிக்கொண்டிருக்கிறேன். அது தேவ அன்பு. எல்லாரும் சொல்லுவோம், தேவ அன்பு. இரண்டாவது அருமையானவர்களே, எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் சகல தேசத்தார்த்தம் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. மார்க்கெட் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சகல சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த பேதுரு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்று 10 வருஷமா மற்ற ஜாதிகளுக்கு இயேசுவை பற்றி சொல்லவே இல்லை. ஐயோ, பெரிய மனிதர்கள் சொல்லுவர்கள் கூட தப்பு போடுறாங்க பாருங்க. 10 வருஷமா அடுத்த ஜாதிகாரன் வாரான், அவனை தீழ்ப்பாத்தான் தாழ்வாத்தான் நினைக்கானே ஒழிய இயேசு கொடுப்போங்கிற எண்ணம் 10 வருஷமா வரவே இல்லை. கடைசியில் கர்த்தர் பெரிய தரிசனங்களையும் அசரீரி சத்தங்களையும் கொடுத்து அவனுக்கு ஷாக் கொடுத்து, அருமையானவர்களே, கொர்நேலியு வீட்டுக்கு போக வைக்கிறார் என்று அப்போஸ்தலர் நான் வாசிக்கிறோம். நீங்க அப்படி இருக்காதீங்க. எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அருமையானவர்களே, இந்த இயேசுவை அவர்களுக்கு என்ன செய்யுங்கள், அறிமுகப்படுத்துங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் என்னத்தை கொடுங்க, சுவிசேஷத்தை கொடுங்கள். முதலாவது, எல்லா அதிகாரம் எனக்கு இருக்கிறது. ரெண்டாவது, எல்லா ஜாதிகளுக்கும் போங்க. மூன்றாவது, எல்லா ஜாதிகள்கிட்டையும் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்கள், பிரசங்கம் பண்ணுங்கள். எல்லா உபதேசத்தையும் பண்ணுங்க. உபதேசம்னா என்ன? சுவிசேஷம் தான். சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி. யாரை பற்றி நற்செய்தி? சத்தமா சொல்லுங்கள். இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்கள். இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்கள். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். நமக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது, நல்லவரை பற்றிய நற்செய்தி. பேசிக்கொண்டே இருக்கலாம், நேரம் இல்லை, அதனால தான் நான் ஓடுறேன். கவனிங்க, அருமையானவர்களே, எல்லார்ட்டையும் இயேசுவை பற்றி பேசுங்க. நாங்கள் பைபிள் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மதத்தான்ட்ட இப்படி பேசணும், இந்த மதத்தான்ட்ட இப்படி பேசணும்னு எங்களுக்கு படித்து கொடுத்தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த மதத்தான்ட்டையும் இயேசுவை பற்றி என்ன செய்யுங்கள், பேசுங்கள். இயேசுவின் அன்புக்கு அடிபணியாதையும் எவனுமே இல்லை. அருமையானவர்களே, கவனியங்களாகவே இயேசுவின் அன்பை பற்றி தெரியாதவர்களுக்கு சொல்லுங்கள். இதுதான் நம்முடைய அழைப்பு. நாலாவதாக, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் எல்லா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த ஈஸ்டர் அன்னைக்கு கர்த்தருடைய ஆவி இயேசுநாதர் வந்து நின்று சொல்றாரு தான், இதோ கண்ணை திறந்து பாரு, உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும், நல்ல நாட்களிலும் கெட்ட நாட்களிலும், சவாலான நாட்களிலும், பாதகமான நாட்களிலும், சாதகமான நாட்களிலும் உன் கூட நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். இப்படி யார் சொல்வா? நீங்கள் சற்று யோசித்து பதிலை கண்டுபிடிச்சி தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. யார் இப்படி சொல்லுவா? புருஷன் சொல்லுவான், மனைவி சொல்லுவானா, மாமன் சொல்லுவானா, மச்சான் சொல்லுவானா? எங்கே பார்த்தாலும் 10 ரூபாய்க்கு கழுத்தாக இருக்கிறவன் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கான். இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம். அன்புங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே அருமையானவர்களே கர்த்தர் அழைத்திருக்கிறான். இங்கே 2 பேர் இருக்கோம், நானும் இயேசுவும். அங்கே அப்படி நினச்சான், அங்கே அப்படி நினச்சான். ஏன்ட்டு சொல்லாத, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்.
எனக்கு ஒரு வட்டம் இருக்குது, அது அன்பின் வட்டம். எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையே கிடையாது. இதுவரைக்கும் வந்ததில்லை, இனிமேலும் வரப்போறதில்லை. ஏன்னா அனாதி சிநேகத்தால் நான் உன்னை நேசித்தேன், சிநேகித்தேன் சொல்லியிருக்காரு. அனாதி சிநேகம் என்பது எட்டர்னல் லவ், எவர் லாஸ்டிங் லவ். உன் தப்பே நான் பார்க்க மாட்டேன்ப்பா, தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் உன் கூட நட்பு நிச்சயிச்சிருக்கேன், வச்சிருக்கேன். ஆகவே என்னுடைய நட்பு இன்னைக்கு எப்படி இருக்குமோ அதே போல 10 வருஷம் கழிச்சு என்ன செய்யும், மாறாமல் இருக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரி சோதரிப்போம். அவைதான் எபிரேயர் 13:5 எழுதப்பட்டிருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை. இந்த வசனங்கள் எனக்கு இந்த நாட்களில் ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. பாதகமான சூழ்நிலை வரும் பொழுது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல நாட்களிலும் என் கூட இருக்கிறீர். நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலை போல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆகையால் நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லுகிறேன். இயேசு எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லுகிறேன். அருமையானவர்களே, எல்லாரும் வலதுகரத்தை வைத்து சொல்லுவோம், இயேசு எனக்கு சகாயர், நான் பயப்படேன். இன்னொரு தடவை சொல்லுவோம், இயேசு எனக்கு சகாயர், நான் பயப்படேன். இன்னொரு தடவை சொல்லுவோம், இயேசு எனக்கு சகாயர், நான் பயப்படேன். விசேஷமாக பாதகமான சூழ்நிலை வரும் பொழுது என்ன செய்ய போற? அவர் என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நான் தைரியம் கொண்டு, இயேசு எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லுகிறேன். ஆகவே பயப்படத்தக்க சில சூழ்நிலைகள் வரலாம் என்று நான் இந்த பகுதியிலிருந்து கண்டுபிடித்து கொண்டேன். அப்போ என்ன சொல்லணும்னு சொல்லி அப்போ பவுல் நமக்கு படித்து கொடுக்குறாரு. இயேசு எனக்கு சகாயர், நான் பயப்படேன். காரணம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஈஸ்டர் அன்னைக்கு அதிகாலையிலே ஹாங்காங்கில் ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. ஒரு விசுவாச குடும்பத்தார் அந்த ஆராதனைக்கு போயிருந்தாங்க. அந்த வீட்டுடைய பூட்டை திறந்து அந்த வீட்டை கொள்ளையடிக்கலான்னு சொல்லி ஒரு கள்ளன் அந்த வீட்டை நோட்டம் போட்டுட்டு விடிய காலம் 4:30 மணிக்கு பாருங்க அந்த வீட்டுக்கு வந்தான், கள்ளச்சாவிகளை வைத்து கொண்டு. அங்கே எழுதப்பட்டிருந்தது தமிழில், இதோ உலகத்தின் முடிபறிந்தும் சகல நாட்களும் உன்னை கூட இருக்கிறேன்னு சொல்லி தமிழில் இருக்குது. ஆங்கிலத்தில் லோ ஐ எம் வித் யூ ஆல் த டேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த திருட வந்தானே அவன் பேர் லோ. அங்கே போட்டிருக்கு லோ ஐ எம் வித் யூ ஆல் த டேஸ் ஆஃப் யுவர் லைஃப். பார்த்த உடனே இவனுக்கு ஷாக்காம். பாருங்க, நம்ம பேருங்க எழுதி வச்சிருக்குது என்னென்ன, அது என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால், உலகத்தின் முடிவு புரிந்தும் நான் உன் கூட என்ன செய்வேன், இருப்பேன். கள்ளப்பைய கூடயா கடவுள் இருப்பார்? சர்த்தத்தை வாஸ்து பார்த்தேன், அங்கேயே மனம் திரும்பிட்டான், அங்கேயே கண்ணீர். அங்கேயே கண்ணீர் தாரையாக ஓட ஆரம்பித்தது. இயேசுவே, இந்த திருட்டு போய் கூட நீர் இருப்பேன்னு சொல்லிப்பேன்னு சொன்னா,
எவன் கூடயும் நீர் இருப்பீர் இந்த உலகத்தில். இவங்க சர்வீஸ் முடிச்சுட்டு காலமே 7:30 மணி 8 மணிக்கு வராங்களாம். இவன் வெளியே நின்றுட்டு இருக்கானா. வந்தோடனே சொல்கிறான் குட் மார்னிங் சொல்கிறான். நீங்கள் யாருன்னு கேட்டாங்களாம். நான் திருட்டு போய உங்கள் வீட்டை கொல்ல போடுறதுக்காக வந்தேன். இங்கே பார்த்தா என் பேர் எழுதி அதில் போட்டிருக்கு லோ, நான் உன் கூட உலகத்தின் கடைசி பிரிந்து உன் கூட நான் நினச்சிவேன் இருப்பேன்னு போட்டுருந்துச்சு. நான் மனம் திரும்பிட்டேன்னு சொன்னானா. நான் சர்த்தத்தில் வாசித்தேன் பாருங்க. அன்னைக்கே அவனை கூட்டிகிட்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்களாம். எல்லாரும் கரங்களுக்கு. அவன் வல்லமையான ஒரு பிரசங்கியாகவும் மாறிவிட்டான். நண்பர்களே, அந்த கள்ளங்குடைய கர்த்தர் இருக்க முடியுமானால் உங்கூட எவ்வளவு அதிகம் இருக்க முடியும்? உங்கூட எவ்வளவு கர்த்தர் அதிகமாக இருக்க முடியும்? கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு உணர்வு, கர்த்தாவே இதை என்னிலே பெருக்கி தாரும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் என்னை நிரப்பட்டும். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு கவலைப்படாத. நான் சொல்கிறேன் அருமையான பிள்ளை, தாழ்விலிருந்து உயர்ந்தவனாலாம் மணி இஸ் நத்திங். பணம் ஒன்றும் கிடையாது. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவர். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக என்ன செய்யும்? மாற்றும். முதலாவது தேவனை இயேசுவை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட 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 பரலோகத்தாலே கூட 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 கொடுக்கப்படும். எல்லாரும் தயவுசெய்து எழுந்திருப்போம். பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பயமில்லை, பயமில்லையே. காரணம் வானத்திலும் பூமியிலும் பெரியவர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய நாமம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தாவே. அன்றைக்கு பேதுரு எனக்கு உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். எப்போதும் கர்த்தாவே இந்த உணர்வு அவனுக்கு இருந்தது. இதை எங்களிலே பெருக்கி தாரும். கர்த்தருடைய நாமம், இயேசுவின் நாமம் கர்த்தாவே அற்புதங்களை செய்வதாக. வியாதிகளை விரட்டி அடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. சர்ப்பங்களை கர்த்தாவை மிதிக்கிறது போல எல்லாவற்றையும் மிதித்து வெளியே துரத்துகிறோம். தரித்திரத்தை கர்த்தாவை விரட்டி அடிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம். இயேசு ஜெயவேந்தர். கர்த்தாவே, சொர்க்கத்தை இந்த பூலோகத்திலே கொண்டு வந்தீர். உம்முடைய உயர்த்தெழுதல் மூலமாக இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே மக்களுடைய குடும்பத்தில் இதை நாங்கள் கட்டவிழ்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமான வந்தார் எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, இழந்து போனதை தேடி விட்டீர் ஆண்டவரே. அது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தொழிலும் பலிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஐஸ்வர்யம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆரோக்கியம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சுகமும் பலனும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிசாச இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவின் நீ தலையை நசுக்கி இருக்கிறபடி நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவின் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நம்முடைய தோல்வி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். மக்களை ஆசீர்வதிப்பீராக. அவ்விதமாய் செய்தீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எங்களது முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 625003. தொலைபேசி எண் 0422380300. எங்களது இணையதள முகவரி www.livingwordmadurai.org.